நரேந்திர மோடியை வரவேற்கும் டேடி, பாஜகவிடம் சரணடைந்த திமுக, அக்கப்போரை அறிவித்த நாம் தமிழர் கட்சி சீமான், முதலமைச்சர் கனவில் இருக்கக்கூடிய விசிக திருமாவளவன். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல்ல மோடி அவர்களோட வருகை குறித்து பார்த்துருவோம். 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு மோடி அவர்கள். பிரதமர் மோடி அவர்கள் வந்திருக்காரு. முதல்ல நேற்றைக்கு தூத்துக்குடியில் சில திட்டங்கள் அதை வந்து தொடங்கி வைக்கக்கூடிய பணிகளை வந்து மேற்கொண்டார். அங்கே வந்து கனிமொழி அவர்கள், தூத்துக்குடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கனிமொழி அவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. அதே போல் திமுக கட்சியினரும் பங்கேற்றிருந்தாங்க. இந்த நிகழ்வு தூத்துக்குடியில் நடந்தது. அதன் பிறகு திருச்சி வந்திருக்காரு மோடி அவர்கள். நேற்று இரவு வந்து திருச்சி வந்திருக்காரு. திருச்சியில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்துருக்காரு. கூட்டணி கட்சி தான், பிஜேபி மதிமுகவும் கூட்டணி கட்சி தான். அங்கே வந்து மதிமுக எம்பியாக இருக்கக்கூடிய, திருச்சி எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களும் வரவேற்றிருக்காரு. இப்போது நேரடியாக போய் வரவேற்கிறதுல அதிமுக கட்சியினர் போனால், அதிமுக கூட்டணி கட்சிகள் போனால் அவங்கள வந்து அடிமைன்னு விமர்சனம் பண்ணுறது, இவர்கள் திமுக கூட்டணி கட்சிகள் போனால் அவங்க வந்து அடிமையிலும் கிடையாது, அவங்க வந்து அடிமைகளை விரட்டுறதுக்காக போயிட்டு வரவேற்றுப்பாங்க போல இருக்குது, அப்படின்னு தான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நேற்றைக்கு இரவு திருச்சியில் துரை வைகோ அவர்கள் சந்திச்சிருக்காரு, மோடி அவர்களை வரவேற்றிருக்காரு. இன்று அரியலூரில் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனோட பிறந்தநாள் விழா, அதை வந்து அந்த விழாவில் பங்கேற்கிறாரு மோடி அவர்கள். இந்த நிகழ்வு பார்க்கும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் மோடி அவர்கள் வரும்போது கோ பேக் மோடி அப்படின்னு சொல்கிறது, கெட் அவுட் மோடின்னு சொல்கிறது, இன்னும் என்னென்ன எழுதியிருக்காங்க. நேற்று ட்விட்டரில் போய் பார்க்கும்போது தான் ஸ்டாலின் அவர்கள் என்ன எழுதியிருக்காரு, உதயநிதி ஸ்டாலின் என்னென்ன ட்வீட் பண்ணியிருக்காரு, கனிமொழி அவர்கள் எப்படி ட்வீட் பண்ணியிருக்காங்க, திமுக ஐடி விங் என்ன பண்ணியிருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது நகைப்பாக இருக்குது. எப்படி எதிர்கட்சியாக இருக்கும்போது கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு கருப்பு கொடி பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிவிட்டு கருப்பு பலூன் பார்க்க விட்டுட்டு இறங்கவே முடியாது, பின்வாசல் வழியாக தான் உள்ள நுழைய முடியுமா, அப்படி இப்படியெல்லாம் கோஷம்லாம் போட்டுட்டு அந்தளவுக்கு போராட்டம்லாம் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு வெள்ளை குடை பிடிச்சி வரவேற்கிறது எந்த மாதிரியான நடைமுறைன்னு தெரில. இதே தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார், நாங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கேன், அங்கே மோடி அவர்கள் பிரதமராக இருக்கார், வராரு அப்படின்ட்டு. அதற்கு இல்லை தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காது. போன ஆண்டு வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இந்த இடி ரைடு வரைக்கும் இடி ரைடுக்கு முன்னாடி வரைக்கும் கெட் அவுட் மோடி, கோபேக் மோடி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பிஜேபிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஏன் இப்போ பேசுறது இல்லை? என்ன காரணம்? நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு தெளிவாக தெரியுது தானே. உங்களுடைய இந்த அரசியல் லாபத்திற்காக மட்டும்தான் நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. டிஆர்பி ராஜாவெல்லாம் வந்து மோடிக்கு பின்னாடி கை கட்டி நிற்கிறாரு. தங்கம் தென்னரசை வந்து வரவேற்கும் போது ரொம்ப அப்படியே தாழ்ந்து பணிந்து. இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன், சேகர் பாபு அவர்கள் போகணுமா அந்த அரியலூர் நிகழ்ச்சிக்கு, கங்கை கொண்ட சோழபுரம் நிகழ்ச்சிக்கு. ஏன் போகணும்னு கேட்டால் எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸ்டாலின் அவர்கள் ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, அவர் உண்மையாக உடம்பு சரியில்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு சரியில்லை, அவர் வர முடியல. இதற்கு முன்பு போன முறை வந்து அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள் வந்து ராமேஸ்வரம் வரும்போது அவர் கொடைக்கானல் போயிட்டாராம். அவர் போய் வரவேற்காம அது ஒரு டூர் அப்படின்ட்டு அங்கே ஒரு விசிட்டு அப்படின்ட்டு போயிட்டார் கொடைக்கானல். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா தானே இருக்கிறாரு, ஏன் மோடி அவர்கள் பிரதமர் வராரு, அதுவும் பாரத பிரதமர்னு சொன்னார் பாருங்க தங்கம் தென்னரசு. பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருவது, இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்பது தமிழகத்திற்கு பெருமை அப்படின்ட்டு. ஒன்றிய பிரதமர்லாம் இல்லை, இந்திய பிரதமர்லாம் இல்லை, பாரத பிரதமர். இந்த பாரதத்தை திமுக ஏற்றுக்குதா? திமுக கட்சியினர் ஏற்றுக்கிறாங்களா? இந்த திமுகவுக்காக ஆதரவாக பேசக்கூடிய, இந்த இதிகாசங்களை புராணங்களை பாரதத்தை எதிர்க்கக்கூடிய இந்திய ஒன்றியம் சொல்லக்கூடிய இந்த திமுக உடன்பிறப்புகள் அவர்களெல்லாம் வந்து ஏற்றுக்கிறாங்களா? பாரத பிரதமர்னு தங்கம் தென்னரசு சொல்கிறார்ல, அதுவும் மோடி அவர்கள் வர்றது பெருமையாக இருக்குன்னு சொல்கிறார்ல, அதெல்லாம் ஏற்றுக்கிறாங்களா? அப்போ உங்களுடைய இரட்டை வேடம் தான் இதில் வந்து வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது எப்படியெல்லாம் வந்து பணிந்து பிஜேபிக்கு, மோடிக்கு, அமித்ஷா அவர்களுக்கு எப்படி செயல்படுறீங்க, ஆட்சியில் இல்லாத போது எப்படியெல்லாம் வேஷம் போடுறீங்க அப்படின்னு தெரியுது. அறிவாலயம் வந்து அறிவிக்குமா, துக்க நாளாக அறிவிக்குமா மோடி அவர்கள் வரதை? இன்றைக்கி அறிவிக்க வேண்டியது தானே. அறிவாலயம் ஐடி விங்கு, டிஎம்கே ஐடி விங்கு, அது அவர் தான் பின்னாடி இருக்கார், டிஆர்பி ராஜா தான் கை கட்டிட்டு பின்னாடி நிற்கிறாரு. அப்புறம் எப்படி அறிவிப்பார்? துக்க நாளாக அறிவிக்கும்னு போட்டுருவீங்க 2020. இன்றைக்கி துக்க நாளாக அறிவிக்கலையா? உதயநிதி என்னென்ன ட்வீட்லாம் பண்ணியிருக்காரு, அந்த நிதி கொடுக்காத, நீட்டை ஒழிக்க, நீட்டுறதுக்கு அனுமதி கொடுக்காத, என்னென்னமோ சொல்லி இன்றைக்கு வந்து சரணடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களை பற்றி உங்களுடைய சுய லாபத்திற்காக தமிழ்நாட்டு உரிமைகளை அடகு வச்சு, உங்களுடைய அரசியல் வாழ்வுக்காக
பிஜேபியை அதே போல் இந்திய அளவில் ஒன்றிய அளவில் ஆளக்கூடிய அரசுகளுக்கு அடிபணிந்து போகக்கூடிய கட்சி தான். மாநில சுயாட்சி பேசுகிற கட்சியெல்லாம் மாறி போய் பல ஆண்டுகளாக ஆயிடுச்சு. அது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. கலைஞர் அவர்களே வந்து மோடிக்கும் அதே போல் பிஜேபிக்கும் என்னென்ன புகழாரம்லாம் பாடினார் அப்படின்ட்டு இன்றைக்கு எல்லா செய்திகளையும் எடுத்து தமிழக வெற்றி கழக தோழர்கள் வந்து அட்டாக் தான் போட்டு அடி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ட்விட்டரில். இப்போது பார்த்துட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த சூழலில் தான் இருக்குது திமுக. தன்னுடைய குடும்பத்திற்காக, குடும்ப லாபத்திற்காக, தன்னுடைய ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்திற்காக பிஜேபியிடம் சரணடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெளிவாக தெரிய வருது. இதன் மூலமாக தெரிய வருது. மக்கள் புரிஞ்சுக்கணும், இவர்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன அரசியல் பேசுகிறாங்க, ஆளுங்கட்சி ஆன பிறகு இவங்க என்ன அரசியல் பேசுகிறாங்க அப்படின்ட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். அடுத்ததாக சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நேற்றைக்கு ஒரு மேடையில் பேசும்போது சினிமாவிற்கும் சித்தாந்தத்துக்குமான போர் அப்படின்ட்டு ஒரு போர், அக்கப்போர்னு போட்டு அடி நடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த போர் ஒன்று அறிவிச்சிருக்கிறார். என்னன்னா, ரசிகர்களுக்கும் அதே போல் கருத்தியல் ரீதியாக இருக்கக்கூடிய லட்சியத்திற்கும் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்குமான ஒரு போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு முன்பு ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார். அதுவும் முத்து அவர்களுடைய இறப்புக்காக போய் சந்தித்ததா செய்திகள் வெளியானுச்சு. அவங்க குடும்பத்துக்கு போகணும், இருந்தாலும் போகிறாங்க. அவங்க குடும்பத்தில் சகோதரர்கள் வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு இப்போ பிரச்சனை இல்லை. அவங்களே வந்து துக்கத்தெல்லாம் மறந்துட்டு அடுத்த நாள் புத்தக வெளியீட்டு விழாவில் சிரித்து துணை முதலமைச்சர் அவர்களேன்ட்டு அவங்க தாயார் சொல்கிறாங்க, அப்படியே சிரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அவருடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்க புத்தக வெளியீட்டு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு எதுவும் நல்ல நாள் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான். அவங்க நல்ல நாள் பார்த்து இந்த புத்தகத்தை வெளியிடணும்னு நினச்சிருப்பாங்க. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அது வேறு விஷயம். அவங்களே கொண்டாட்டத்தில் தான் இருக்காங்க. அந்த மறைவுக்கு பிறகு சீமான் அவர்கள் போய் துக்கம் அனுசரித்தார். இதில் நம்ம தவறு சொல்லக்கூடாது. இதில் ஒரு டீல் பண்ணியிருக்காங்க, டீல் பேசியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வெளியில் வருது. எப்படி திமுகவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் இருக்கோ, அதே போல் சீமான் அவர்களுக்கும் இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடியை வந்து தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும். என்ன காரணம்னா, இளைஞர்களுடைய ஆதரவு, அதே போல் பெண்களோட ஆதரவு, விவசாயிகளோட ஆதரவு, பொதுமக்களோட ஆதரவு. ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா விஜய் அவர்களால், தமிழக வெற்றி கழகத்தால் இந்த மாற்றம் முடியும் அப்படிங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்துவிட்ட நிலையில் சீமான் அவர்கள் வச்சுருக்கக்கூடிய 8% வாக்கு குறையும் அப்படிங்கிற ஒரு சூழலில் இத்தனை ஆண்டுகளாக 15 ஆண்டுகளாக கட்சி நடத்தக்கூடிய சீமான் அவர்கள் இந்த முறையும் வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு நிலையில் டீலிங் பேசியிருக்கிறதா சில செய்திகள் வெளியிடுறாங்க. அதை வந்து நம்ம உண்மை அப்படின்ட்டு நேரடியாக சொல்ல முடியாது. போக போக தான் தெரியும். இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாரு. சாட்டை துரைமுருகன்லாம் வந்து விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு சீமான் அவர்களுடைய செயல்பாடுகள். அதே போல் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்கிறேன், அது அந்த விஷயம் வந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சீமான் நிற்கக்கூடிய தொகுதியில் திமுக நிற்காமல், உதயசூரியன் நிற்காமல் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டால், அல்லது திமுகவிலேயே ஒரு டம்மியான வேட்பாளரை நிறுத்தினா இந்த டீலிங் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கலாம். அதே போல் பிஜேபி அதிமுக சைட்லேருந்து ஒரு டம்மியான வேட்பாளர் நிறுத்துறான்னா, நான் வந்து அட்டாக் பண்ணுறதெல்லாம் விஜய் அவர்களே தமிழக வெற்றி கழகத்தை அட்டாக் பண்ணுறேன், நான் வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பை சூழலை உருவாக்கி கொடுங்க அப்படின்ட்டு இந்த கட்சிகளில் அவர்கள் பேசியிருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அப்போ தான் தெரிய வரும். இப்போதைக்கு வரைக்கும் சீமான் அவர்களுடைய செயல்பாடு, ஏன்னா இலங்கையில் சிங்கள பேரினவாதத்திற்கு எதிராக அந்த எதிர்ப்பு மனநிலையில் ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து அந்த எதிர்ப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களெலாம் ஒன்றிணைச்சு நான் வந்து மிகப்பெரிய ஒரு தமிழினத்திற்காக ஒரு அரசியல் கட்சியை கட்டமைக்கிறேன் அப்படின்ட்டு வந்த இளைஞர்களெல்லாம் வந்து விஜயகாந்த் அவர்களை எதிர்க்கிறதுக்கும், மக்கள் நல கூட்டணியை எதிர்க்கிறதுக்கும், அதே போல் கமலஹாசன் அவர்களை எதிர்க்கிறதுக்கும், ரஜினிகாந்த் அவர்களை வீழ்த்துவது தான் என்னுடைய அரசியல் நோக்கம் அப்படின்னு பேசுகிறதுக்கும், அப்படிப்பட்ட திசையை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களை வீழ்த்துறது தான் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு, அதுதான் போர் அப்படின்னு அறிவிக்கிறதுங்கிறது நகைப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. உங்களுக்கு ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றால் போதுமா, அதுக்கு தான் இயக்கம் தொடங்குனீங்களா அப்படின்ட்டு சீமான் அவர்கள்ட்ட தான் கேட்கணும். தம்பிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத ஒரு வேலை. எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள், தளபதி விஜய் அவர்கள் வந்து எதிரி கிடையாது அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரவு தம்பிகளே வந்து இணையதளங்களில் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது. நீங்கள் எதிர்க்க வேண்டியது இதற்கு முன்பு நீங்கள் சொன்ன
திமுக காங்கிரஸை எதிர்க்கணும், அதே போல் அதிமுக பாஜகவை எதிர்க்கணும். மற்ற கட்சிகள்லாம் எப்படி பாமக வந்து உங்களுக்கு நட்பு சக்தியாக இருக்கோ, எப்படி விசிக எப்படி உங்களுக்கு நட்பு சக்தியாக இருக்கோ, எப்படி வேல்முருகன் அவர்கள் எப்படி நட்பு சக்தியாக இருக்காரோ அந்த மாதிரி தான் அணுகணும். ஆனால் நீங்கள் எதிர் திசையில் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் உங்களுக்கு வாக்குகளே கிடைக்காது அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ஒரு அரசியல் கட்சியை எதிர்க்கும் போது அதற்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியவர்களாம் உங்களுக்கு வாக்கு செலுத்தணும், அப்படி தான் இருக்கும். இப்போ திமுகவை எதிர்த்தா திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் இப்போ திமுக சீமான் கடுமையாக எதிர்க்கிறார்ப்பா, அப்போது சீமானை வெற்றி பெறக்காக ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான். இது வந்து பேசிக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு தெரியுமா தெரியாது. சீமானவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுனால அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். காங்கிரஸை எதிர்த்தால் காங்கிரஸ் எதிர்ப்பு நிலையில், பாஜகவை எதிர்த்தால் எப்படி திமுக வெற்றி பெறுது 19லேருந்து? பிஜேபி எதிர்த்து பிஜேபிக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எனக்காக வாக்குகள் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்காங்களே. தமிழக வெற்றி கழகத்திற்கு நெகட்டிவ் அப்படின்னு ஒரு எதுவுமே கிடையாது. விஜய் அவர்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. விஜய் அவர்களை எதிர்த்தா அஜித் ரசிகர்லாம் சீமானுக்கு வாக்கு செலுத்துவாங்களா? விஜய் அவர்களை எதிர்த்தா சூர்யா ரசிகர்கள்லாம் சீமானுக்கு வாக்கு செலுத்துவாங்களா? அப்படி கிடையாது. விஜய் அவர்களை, தமிழக வெற்றி கழகத்தை அஜித் ரசிகர்களும் வரவேற்கிறாங்க, சூர்யா ரசிகர்களும் வரவேற்கிறாங்க, மற்ற சினிமா நடிகர்களாக இருக்கக்கூடியவர்களும் அந்த நடிகர்களோட ரசிகர்களும் வரவேற்கிறாங்க. ஏன்னா திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சிகளை எதிர்த்து ஒரு கட்சி மக்களுக்காக அரசியல் செய்கிறதுக்காக வராரு, இத்தனை கோடி பணத்தெல்லாம் விட்டுட்டு வந்து அரசியல் செய்ய வராரு அப்படிங்கிற ஒரு நிலையில் மக்களோட ஆதரவு அதிகமாக தான் இருக்குது. அதனால் நெகட்டிவே கிடையாது. சீமான் அவர்கள் தொட்டார்னா அந்த 8% தாண்டதுக்கான சூழலே கிடையாது, அது குறையும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இந்த டீலிங்னு சொன்னால, இந்த டீல் பேசப்பட்டு இருந்துச்சுன்னா திமுக தரப்பிலிருந்து டம்மியான ஒரு வேட்பாளரை அறிவிக்கலாம். அந்த இடத்துல பணம் கொடுக்காம செலவு செய்யாமல் சீமான் அவர்கள் வெற்றி பெறதுக்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதே போல் அதிமுக பிஜேபி சைடு அந்த பக்கமும் ஒரு டம்மியான வேட்பாளர் போட்டு கூட்டணி கட்சிகள் கொடுத்து சீமான் அவர்களை வெற்றி பெற வைக்கலாம். அப்படி வெற்றி பெற்றால் தான் நாம் தமிழர் கட்சி 2026க்கு பிறகான ஒரு பயணம் வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அல்லது முட்டி மோதி இருக்கிற 8%த்தையும் வீழ்த்திய பிறகு உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்ட்டு 2026க்கு பிறகு தான் தெரியும். அதே போல் இன்னொரு நாம் தமிழர் கட்சி தம்பி ஒருத்தர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் ட்விட்டரில், 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி எங்களுடைய வளர்ச்சியை தடுத்தாங்க, அதன் பிறகு ரஜினிகாந்த் வர வச்சு எங்களோட வளர்ச்சி தடுத்தாங்க, கமலஹாசன் கட்சி தொடங்க வச்சு 2019 எங்களுடைய வளர்ச்சியை தடுத்தாங்க, 21 வந்து கமலும் டிடிவி தினகரனும் வந்து எங்களோட வளர்ச்சியை தடுத்தாங்க, 24 அண்ணாமலை எங்களோட வளர்ச்சியை தடுத்தார், 26 வந்து விஜய் அவர்கள் தடுக்கிறாரு, இப்படியும் வந்து அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி. மற்ற யாருமே கட்சி தொடங்க கூடாதா? அது எப்போ எந்த மாதிரியான மனநிலையில் நாம் தமிழர் தம்பிகள் இருக்காங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கணும். இந்தியா முழுக்க 2827 கட்சிகள் இருக்குது. நாம் தமிழர் கட்சியை மட்டும் விட்டுட்டு மற்ற கட்சி எல்லாத்தையும் கலைச்சிருவோமா? எதிர்த்து போட்டிட்டு தானே வெற்றி பெறணும். இப்போ வந்து இந்த மாதிரி அதான் பிஜேபி பீட்டிங்கிற விமர்சனம் மாதிரி தான் உங்களுடைய விமர்சனம் இருக்குது. யாரோ வந்து இயக்குறாங்க, யாரோ வந்து கமலஹாசனை கட்சி தொடங்க போகிறாங்க, யாரோ வந்து டிடிவி தினகரனை கட்சி தொடங்க போகிறாங்க, யாரோ விஜயகாந்தை வந்து மக்கள் நல கூட்டணின்னு அறிவிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்னும் அரசியல் புரிதல் இல்லாத ஒரு மனநிலையில் தான் தம்பிகள் இந்த மாதிரி எழுதுறத பார்க்க முடியுது. உங்களை எதிர்த்து யார் வந்தாலும் அவர்களை எதிரியாக மட்டுமே பார்க்கக்கூடிய மனநிலையில் இருக்கும்போது ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்குமான ஒரு சூழல். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சீமானவர்களும் தயாராக இல்லை, தம்பிகளும் தயாராக இல்லை. உங்களுடைய நிலைப்பாடு, உங்களுடைய அரசியல் பயணம் அது எப்படி இருக்கும்ட்டு நீங்கள் தான் முடிவு செய்யணும். இதுதான் கலை யதார்த்தம். தமிழக வெற்றி கழகத்தை எதிர்ப்பதன் மூலமாக எந்த ஒரு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சிக்கு வரப்போகிறதில்லை. அது தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமாக தான் இருக்க போகுது. உங்களை யாரோ இயக்குகிறார்கள் அப்படிங்கிற பெயருக்கு, அந்த பழிக்கு வந்து ஆளாக போகிறது சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் தான் அப்படின்ட்டு பொறுத்து வந்து பாருங்கள். 2026க்கு முன்னாடி அதுதான் நடக்க போகுது. இந்த விமர்சனங்கள்லாம் வந்து மக்கள் ஏற்க மாட்டாங்க. ஏன்னா மக்களுக்கு எது வெற்றி பெறக்கூடிய கட்சி, எது பயிற்சி எடுக்கக்கூடிய கட்சி அப்படின்னு தெரியும்னு இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்றைக்கு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. என்னென்னா, இப்போ கட்சி ஆரம்பித்து நேற்று கட்சி ஆரம்பித்தவங்கெல்லாம் வந்து நான் தான் முதலமைச்சர் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட போய் கேட்குறாங்க. ஏன் நான் முதலமைச்சர் ஆகக்கூடாதா? 20-25 வருஷமாக நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தேர்தல் காலத்தில் இருக்கேன், மக்கள் அரசியலில் இருக்கேன், 30 வருஷமாக
நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இருக்கக்கூடாதா அப்படின்னு பேசுகிறாரு. நீங்கள் இருக்கலாம், உங்களை யாருமே தடுக்கலை. யாருமே முதலமைச்சர் வேட்பாளராகவோ அரசியல் வரக்கூடாதுங்கிறதோ தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னா யாருமே சொல்லலை. நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னா அறிவிங்க. 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ட்டு பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக வந்து அன்புமணி அவர்களை அறிவித்து தேர்தலில் களம் காண்டாங்க. 234 போட்டியிட்டாங்க. அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் 2026 நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், 234 தொகுதியிலையும் போட்டியிடுங்க. உங்களை யார் தடுத்தா? உங்களை தடுக்கிறது யார்? வேறு யாருமே இல்லை. கட்சியினர் கூட தடுக்கிறது கிடையாது. உங்களை தடுக்கிறது நீங்கள் மட்டும்தான். துணை முதல்வர்னு கேட்டால் அது என்ன ஒரு ஏன் இந்த மாதிரியான சின்ன பதவியெல்லாம் சொல்கிறீங்க? முதலமைச்சர் கேளுங்க, பிரதமர் கேளுங்க அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கு உங்களை அறிவிக்கணும்னா வேறு யாராச்சும் அறிவிக்கணுமா? இல்லை, உங்களுடைய கட்சி நிலைப்பாடு தானே, உங்களுடைய தொண்டர்கள் அறிவிக்கிறது தானே. உங்களுடைய கட்சி நிர்வாகிகளை கூப்பிட்டு நான் முதலமைச்சர் வேட்பாளர் 2026 நம்ம தான் போட்டிடுறோம், 234 போட்டிடுறோம்னா வேணான்னு சொல்லிடுவாங்களா? அப்போது விமர்சனம் வைக்கணும் அப்படிங்கிற பெயரில் விஜய் அவர்கள்லாம் வந்து முதலமைச்சராக வேட்பாளராக மக்களை தானே போய் சந்திக்கிறாரு. உங்களையே போய் சந்தித்தார். உங்களை முதலமைச்சராக அறிவிக்க சொல்லி கேட்டாரா? அப்படிலாம் இல்லைல்ல. அதே போல் கூட்டணி குறித்து தொடர்ந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் பேசுதோ இல்லையோ, திருமாவளவன் அவர்கள் ரொம்ப சங்கடப்பட்டு இந்த கூட்டணியை அதிமுகவை எப்படியாவது காப்பாற்றணும்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் தான் திருமாவளவன் அவர்கள் இருக்காங்க. ஏன் அதிமுகவை காப்பாற்றணும்னு இந்தளவுக்கு பாடுபடுறாருன்னு தெரில. அதிமுக தனியாக வந்துட்டால் கூட்டணி கட்சிகளில் சீட்டுகள் அதிகமாக கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமோ? அதிமுக பக்கம் போயிடுவேன், திமுகவை அதிகமாக சீட்டு கொடு, விஜய் பக்கம் போயிடுவேன், திமுகவை அதிகமாக சீட்டு கொடு அப்படின்னு கேட்கறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுத்த முடியும். அதனால் நீங்கள் அதிமுக தனியாக நிற்கணும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு தெரியல. இது உங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணுங்கிறது நானும் வரவேற்கிறேன். நீங்கள் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறத நானும் வரவேற்கிறேன். அது நீங்கள் நிற்கணும்ல, 234 தொகுதியிலும் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக உழைக்கிற மாதிரி தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உதயநிதியோட மகனை வந்து அடுத்த தேர்தலில் துணை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கான ஒரு பணியை மேற்கொள்கிற மாதிரி தான் உங்களுடைய கட்சியோட செயல்பாடும், அதுதான் உங்களோட செயல் திட்டம் மாதிரி தான் இருக்குது. ஸ்டாலின் அவர்களை மறுபடியும் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தில் தான் செயல்பட்டுருக்கீங்க. இப்படி இருக்க சூழலில் யார் வந்து உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ட்டு உங்கள்கிட்ட தான் நாங்கள் கேட்கணும். உங்களை யாரும் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேணாம்னு சொல்லலை. நீங்கள் அடுத்த மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ண வேண்டிய இது குறித்து விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். அதே போல் சமீபத்தில் இன்னொரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. சில ஊடகங்கள் பொய்யான செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது கருத்து கணிப்புன்னு ஒருத்தவங்க எடுக்கிறாங்களாம். அதுவும் ஒரே ஒரு ஜெராக்ஸில் கேவலமான ஒரு டிசைன். என்னென்னா ஒரு 4 தலைவர்கள் ஃபோட்டோ வந்து மற்ற ஒரு சிஸ்டத்தில் நல்லா கொடுத்து எடிட் பண்ணியிருந்தால் கூட அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோ வராது. ஃபோன்லேயே எடிட் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. 4 தலைவர்களோட ஃபோட்டோ, ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, சீமான், அதே போல் தலைவர் விஜய் அவர்களுடைய புகைப்படம். இந்த புகைப்படத்தை வச்சு கருத்து கணிப்பு நடத்துகிறதாகவும், ஏன் அன்புமணி ஃபோட்டோ இல்லை, ஏன் திருமாவளவன் ஃபோட்டோ இல்லை, ஏன் வந்து ஸ்டாலின் ஃபோட்டோ மேலே இல்லை அப்படின்ட்டு ஒரு பொய்யான வீடியோ எடுத்து வெளியிடக்கூடிய நிலையில் தான் திமுக உடன்பிறப்புகள் தான் நினைக்கிறேன். எனக்கு தெளிவாக அவங்க இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல. ஏன்னா கருத்து கணிப்புனா இந்த தலைவர், இப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்துனீங்களா அப்படின்ட்டு ஒரு வரி இருக்கணும். அடுத்தது சீமான் அவர்களுக்கு வாக்கு செலுத்துனீங்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாக்கு செலுத்துனீங்களா, அவர் முதலமைச்சர் ஆகணுமா, மறுபடியும் வந்து ஸ்டாலின் அவர்கள் வரணுமா அப்படின்ட்டு எதையுமே டெக்ஸ்ட்டே எழுதாமல் ஒரே ஒரு ஜெராக்ஸு, ஃபோனில் ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து ஒன்றா கொலாச் பண்ணி அதை ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதை வீடியோ எடுத்து அது கருத்து கணிப்பு மாதிரியும் தமிழக வெற்றிக் கழகம் அதை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சேர்க்குற மாதிரியும் பொய்யான இது வந்து மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் மத்தியில் தமிழக வெற்றிக் கழகம் எப்படி போயிருக்குன்னு தெரியும். ஊடகங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே எனக்கு தெரியும். கருத்து கணிப்பு அப்படிங்கிற பெயரில் வேறு யாரோ திணிக்கிற மாதிரி சில வீடியோக்களை எடுத்து உடன்பிறப்புகள் கஷ்டப்பட்டு பரப்புகிறாங்க. அதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள், ஏன்னா அங்கே தான் உடன்பிறப்புகள் தானே அதிகமாக இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில், அவங்க பொய்யான செய்திகள்லாம் பரப்புறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. தமிழக வெற்றிக் கழகமாக பொய்யான செய்தி எடுத்து போட்டு விடு அப்படின்ட்டு தான் நிலையில் தான் இருக்காங்க. அந்தளவுக்கு
மலினமான நிலையில் ஊடகங்கள் இருக்குது, மலினமான நிலையில் இந்த பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. 26க்கு பிறகு உங்களுடைய நிலையெல்லாம் எந்த நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். எப்படியாவது வெற்றி பெற வைக்கணும், மறுபடியும் திமுக வெற்றி பெற வைக்கணும்னு கட்சியினர் உழைக்கிறாங்களோ இல்லையோ, ஊடகத்தில் இருக்கக்கூடிய இந்த போலி பத்திரிகையாளர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சந்திப்போம். இதன் பிறகு எப்படி அரசியல் சூழல் இருக்குது அப்படின்ட்டு தொடர்ந்து விவாதிப்போம், தொடர்ந்து பேசுவோம், மக்களுக்காக பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு ஊடகமாக இருக்கக்கூடிய டிவிகே ஆர்மி ஊடகத்துக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிறேன். நன்றி.